நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எந்த வீடியோ பத்தி பேசுற சார்? இவ ஏதோ திருட்டு வீடியோ காமிச்சு உங்ககிட்ட பேர் எடுக்கணும்னு நினைக்கிறா சார். ரமேஷ், சொல்லுங்கண்ணா. என்னடா அவன் இப்படி பண்ணி வச்சிருக்கான்? இவனோட கையும் காலையும் முறிச்சு போட்டு கொண்டு போய் கோடலை தூக்கி போடுறா. சாரி ரஞ்சித், உங்களுக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சுச்சு? எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நீ என் கூட வா வா. இல்ல, அங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க சொல்லுங்க. சார், சரி, நான் கூப்பிடுறேன். என் வீட்டுக்கார் இன்னும் வரலையே. அங்க ஒரு வேலை பிரச்சனையா இருக்குமோ? ஏய், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. உன் வீட்டுக்காரர் ஒன்றும் முட்டாளே இல்லைல்ல? அதுதான் எனக்கு பயம். சில நேரத்துல என் வீட்டுக்காரு கீழ்பாக்கத்துல இருக்கிற பைத்தியம் மாதிரி முட்டாள்தனமா தான் நடந்துப்பாரு. சரியா போச்சு. இதெல்லாம் நீ உன் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன கலாய்க்கிறீங்களா? அப்படி இல்ல, அங்க எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அவன் போன வேலையை அதை கரெக்டா முடிப்பான். நீ வெயிட் பண்ண, சோனி எனக்கு கால் பண்ணுவா. அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. டனி, சொல்லுங்கப்பா. அங்க என்னதான்டா நடக்குது? யாரும் கூப்பிடவும் இல்ல. இங்க பாருங்க, ரஞ்சித் நேரத்துக்கு ஊருக்கே போயிருப்பான். அப்படி இல்லைன்னா தண்டவாளத்துல போய் தலைய வச்சிருப்பான். நான் அங்க போறதை நிறுத்தினது இப்ப எனக்கு சங்கடமா இருக்கு. ரஞ்சித்தும் மேனகாவும் அவமானப்பட்டு நிக்கிறத என்னால நேர்ல பார்க்க முடியலையே. கேளுங்க, இவன் எல்லாத்தையும் கேளுங்க. உங்க வேலைக்காரன் தானே இவன்? கூலிக்காரன். டேய், யாரா நீ? முதலாளி, இவங்க ஆளுங்க என்ன அடிச்சு வெளுத்துட்டாங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் பல தடவை வார்னிங் கொடுத்துருக்கேன். திரும்ப திரும்ப இப்படி ஒரு அப்பாவும் பிள்ளையும் மானங்கட்ட ஜென்மங்க. என்ன ரமேஷ் பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, இதுவே கடைசியா இருக்கட்டும். இவனை அனுப்புனது நீங்க தானே? நான் அனுப்பி வச்சேனா? அதுக்கு இவன் யாருன்னே தெரியலையே. இவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. முதலாளி. முதலாளியா? வாய் மூடுறா. நீ எங்களுக்கு யாரா? சொல்றா, யார் அனுப்புனா? அது சொல்றா. சுரேஷே. ஓஹோ, யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க. பேரு மட்டும் எப்படி தெரியும்? என்னங்க? நீ என்ன பண்றீங்க? அது சார், நான் இங்க ட்ரெஸ் எடுக்க வந்தேன். ட்ரெஸ் எடுக்க? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கட்டு கட்டா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நடிக்க வேற ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? இனி நீயும் இவனும் எங்களோட டெக்ஸ்டைல்குள்ள கால் எடுத்து வைக்கிறத பார்த்தேன், கையை காலெல்லாம் வெட்டிடுவேன். டேய் நிறுத்துடா.
இங்கே வந்து ஓவரா பேசிட்டு இருக்காத. இது எங்களுடைய டெக்ஸ்டைல்ஸ், கர்த்தா குரூப் கிடையாது. உன்னால என்னடா பண்ண முடியும்? மோதி பார்க்கலாமா? உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? உன்னாலையும் அப்பனாலையும் என்ன தொடக்கூட முடியாதுடா. டேய், ஐயோ டேனி, நீங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிருக்கீங்க, இதோட இதை நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். புரியுதாடா? ஊரடிச்சு உலையில போட்டவன். ஐயோ டேனி, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? விடுங்க. ஒன்னு போய் அனுப்பின பாரு. சார் நான் இவனை கூட்டிட்டு போ. புருஷனும் பொண்டாட்டியும் வந்துட்டீங்க. வாயா என் கூட. சார், இந்த கலரை பாருங்க. இந்த கலர் சாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மைனா, ரஞ்சித் சார் கூப்பிடுறாங்க. என்னையா? ஆ, கீழே வர சொன்னாங்க. என்ன விஷயம்னு சொன்னாரா? என்கிட்ட சொல்லல. ரஞ்சித் சார் தானே கூப்பிட்டாரு. ஏதாவது விஷயம் இருக்கும், போய் பாரு. ஆ, ராதாக்கா, இவரோட சைஸ் 38. கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். ஆ. இதுல ஏதாவது எடுக்க போறீங்களா? இது ஓகே. லக்ஷ்மி சார். பார்வதி கிட்ட பில் டீடைல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு என்னோட ஆபீஸ் வரைக்கும் வர சொல்லிடுங்க. சரி சார். சார், என்ன சார் கூப்பிட்டீங்க? தேங்க்ஸ் மைனா, என் மானத்தையே நீ காப்பாத்திருக்க. இல்லைன்னா என் நிலைமை. ஐயோ சார், நான் என்ன சார் அப்படி பெருசா பண்ணிட்டேன்? அந்த பிரச்சனையால நான் ரொம்பவே அவமானப்பட்டு யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாம, ஐயோ நினைச்சாலே பதறுது. ஆனா நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லவா? என்ன விஷயம்? சார் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகணும். புரியலையே. சார், நீங்க இந்த டெக்ஸ்டைல்ஸோட ஓனர்ல, அப்போ அந்த ஒரு பவரை நீங்க மத்தவங்க முன்னாடியும் காமிக்கணும்ல. நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு சாதாரண ஸ்டாஃபால சார் எப்படி சீட் பண்ண முடிஞ்சது? எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கும்போது சில பேர் நம்மள ஏமாத்தவும் செய்வாங்க. அதுதான் சாரோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீ சொல்ற விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. பரவாயில்லையே. சரி, நான் இப்ப கிளம்பவா? இல்லனா அந்த ஸ்டாஃப போலயே நானும் சார் கிட்ட. நீ எப்பவும் அந்த மாதிரி நடக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கு. தோ இததான் நீங்க மாத்திக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை எப்பவும் மாறாது. இப்ப நான் போகட்டுமா? Hey ரமேஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ அந்த டென்னிய செம்மையா வாங்கினியாம. ரமேஷ், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. உங்களை நம்ப வைக்கணும்ல ஒண்ணு இல்லைண்ணே, நம்மளோட ரஞ்சித்துக்காக தான். அவனோட வேதனையை பார்த்து என்னால பொறுக்க முடியல. நானும் தப்பு பண்ணிட்டேன். அவனை எல்லாரும் முன்னாடியும் நான் அடிச்சிட்டேன்ல. அவனை நான் ரொம்ப அதிகமாவே சந்தேகப்பட்டுட்டேன். அதிகமாவே. அதெல்லாம் தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா மேனகா தான் இதை ஆரம்பிச்சு வச்சா. சாரிங்க, நானும் என் பையனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பண்ணியிருக்க கூடாது.
என்ன நடந்ததுன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஸ்டாஃபுக்கும் முன்னாடி வச்சு நம்ம பையனை நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்க. அவனுக்கு நீ அம்மா தானே, உண்மை என்ன நீ தெரிஞ்சிருக்க வேண்டாம். தேவையில்லாம அவனுக்கு கெட்ட பேர் ஊட்டாக்கிட்ட. என்னங்க நான் இப்ப நீ எக்ஸ்கியூஸ் கேட்டு என்ன பிரயோஜனம்? இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்க கூடாது, புரியுதா? எனக்கும் ரஞ்சித்துக்கும் ஏதாவது நடந்தா டாடி தாங்க மாட்டாரு. ஆனா எனக்கு ஒரு உண்மை நல்லா தெரியும், அம்மா இதுக்கெல்லாம் ஃபீலே பண்ண மாட்டாங்க. இவங்க மனசு கல்லு. இவங்களுக்கெல்லாம் மனசு இருக்கானே எனக்கு சந்தேகமா இருக்கு. ரூபி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவங்க உன் அம்மா. நடந்தது நடந்துடுச்சு. நம்ம அவங்கள்ட்ட சண்டையும் போட்டாச்சு. இனி இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை அவங்க 2 பேரும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா மைனாவோட புத்திசாலித்தனமான காரியம் தான் ரஞ்சித்தோட மானத்தையே காப்பாத்துச்சு. அதை மறந்துடாத. மைனா வேலையா? சித்தப்பா யாராவது ஒருத்தரை எப்பவும் புகழ்ந்துகிட்டே இருப்பாரு. ஏற்கனவே நீ மாங்கல்யப்பட்டு விஷயத்துல மைனாக்கு நீ நிறைய உதவி செஞ்சிருக்கல்ல? கேட்டீங்களா டாடி? அவங்கள பத்தி நீங்க சொன்னது மேனகா மேடம்க்கு பிடிக்கல. சொல்லட்டு விடு. ஓ மேல நான் பாச காட்டுறது உன்னை பெத்தவளுக்கே பிடிக்கல. பரவாயில்ல, சொல்லட்டும், என்ன எதிர்க்கட்டும். ஆனா என் பொண்டாட்டி மேல நான் அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன். எப்பவுமே என் பொண்டாட்டியை நான் வெறுக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. இது சத்தியம். நீதான் இந்த குடும்பத்தோட விளக்கு, இந்த வீட்டோட ஐஸ்வர்யம். என்ன அம்மா கேட்டீங்களா? இதுதான் அன்புன்னு சொல்லுவாங்க. இத மனசுல இருந்து சொல்றாரு. உங்களுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? உங்ககிட்ட மனசுங்கிறது ஒண்ணு இருந்தா தானே. கஷ்டம். ரூபி, நீ அம்மாவை பத்தி பேசாத. நீ வேணா என்ன திட்டு, மம்மி திட்டுனா நான் சகிச்சுக்கவே மாட்டேன். வேண்டாமா? அது மட்டும் வேண்டாம், என்னால பொறுத்துக்கவே முடியாது. அவரை நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் உங்க மேல அவர் பாசமா தானே இருக்காரு. அதுல பாதியாவது உங்க பசங்க கிட்ட காமிக்கலாம்ல. ஏன்பா இப்படி பண்றீங்க? வேலையே செய்யாம எத்தனை நாளைக்குமா இருக்கிறது? புரியலையா? கொஞ்சம் நூலு பாக்கி இருக்குமா, 5-6 வேட்டியாவது வரும், அதை மட்டும் நெஞ்சிடுறேன், அவ்வளவுதான் கண்ணு. அப்போ யாரு சொல்றதையும் கேட்க மாட்டீங்க, என்னமோ பண்ணுங்க. அம்மாடி, என் உடம்பு நல்லாதானமா இருக்கு. இது ஒண்ணு அவ்வளவு பெரிய வேலையே இல்ல, மெதுவா செஞ்சு முடிச்சா போதும். நீ போம்மா. கொஞ்ச நாளாவது உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல, யாரு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கப்பா. இப்போ நெய்ய வேணாம் தான் நான் சொல்றேன். மைனா தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஏதோ என்னால முடிஞ்ச வேலையை நான் செய்யறேன். அச்சுதா, சொல்றத கேளுப்பா. போய் நீ ஒரு இடத்துல நிம்மதியா உட்காரு. அம்மா, மைனா கஷ்டப்படுறத நான் எத்தனை நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது? நீங்க போங்க, நான் இதை கோர்த்து வச்சுட்டு வரேன். அப்பா, உங்களோட ஹார்ட்ல மட்டும்தான் ப்ராப்ளம், தேவையில்லாம பிரச்சனையை ஏற்படுத்திக்காதீங்க. எனக்கு இந்த வேலை மட்டும்தாமா தெரியும், எனக்கு வேற வேலையே தெரியாது. கடன் கொடுத்தவங்க பேசுறதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்கப்பா. பாவம் அக்கா சொல்றதையாவது கொஞ்சமாவது கேளுங்கப்பா. அப்பா போங்கன்னு சொல்றல.
அபி இதெல்லாம்? அப்பாவை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கலனா? அபி, நீங்க கஷ்டப்பட வேணாம். அப்பாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். கோவப்பட்டதுக்கு நீங்க கோச்சுக்கிட்டீங்களாப்பா? அதெல்லாம் இல்லை. இப்போ யாரு என்ன சொன்னாலும் கோவமே வர்றதில்லை. யாருக்கு என்ன சொல்லுவேன்? வேலையும் சம்பாத்தியமா இல்லாம பசங்களை கஷ்டப்படுத்துறவன வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்ணுவேன்? என்னப்பா இது? உங்களோட கஷ்டம் எல்லாம் தீரும்பா. மாறும். நான் செத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறும். அப்போ நீங்க எங்க மேல வச்சிருக்க அன்பு பாசம் எல்லாமே போய் தானா? அம்மா இல்லாம எங்க எல்லாரையும் இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டீங்க. என்ன, மைனாக்கா, தம்பி, பாட்டி எல்லாரையும் அனாதையாக்கிட்டு போகணும்னா போங்கப்பா, போங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அபிமா, நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கம்மா. நான் உண்மையதானமா சொன்னேன். இப்படி ஒரு அவஸ்தையில யாராலமா சந்தோஷமா இருக்க முடியும்? அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேப்பீங்களா? உங்களுக்கு இப்போ ஒண்ணும் இல்லப்பா. டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சரியாயிடும். அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. டேய் அச்சுதா, பேசக்கூடாது. நான் சொல்றத அப்படியே கேட்டா போதும். நான் ஒரு டாக்டரா தான் சொல்லிட்டு இருக்கேன். டாக்டர் அபிராமி அச்சுதன், புரியுதா? அப்பா, நான் சொல்றத கேளுங்க. உள்ள போலாம் வாங்க. வாங்கப்பா. என்ன விஷயம்? புருஷனை கூட்டிட்டு நீ எதுக்கு இங்க வந்திருக்க? ஓ, போய் சொல்லு. சார், இதெல்லாம் நடந்ததுக்கு நான் காரணம் இல்லை சார். நான் உங்களுக்கு உண்மையாக தான் சார் இருந்தேன். உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? கேஷா? சொல்லு. உங்க கதை கேட்கறதுலாம் எனக்கு நேரமே இல்ல. அது இல்ல சார், இப்ப எனக்கு வேலை கூட இல்ல. இவருக்கு கூட இப்ப வேலை இல்ல சார். அதுக்கு நான் என்ன பண்றது? முதல்ல சார் சொன்னது, கர்த்தா குரூப்ல ஏதாவது பிரச்சனை வந்தா இங்க வேலை தரேன் நீங்களே சொன்ன. ஆனா அதெல்லாம் இப்ப நடக்கவே நடக்காது. உங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. சார், தயவு செஞ்சு திட்டாதீங்க சார். உங்க காலில் கூட விழுகிறேன் சார். சார் ப்ளீஸ். முடியாது. இதுக்கு மேலேயே நான் உங்களை நம்புறதாவே இல்லை. நீங்க கிளம்பலாம். நீ என்னடா இரக்கம் இல்லாதவனா இருக்க? இவங்க நமக்காக தானே செஞ்சாங்க. அப்படியெல்லாம் கலட்டி விடக்கூடாது. அப்பா, நான் விட்டு போ. இங்க பாருமா, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் உனக்கு தரேன். எங்க கடையில ஸ்டாஃபா சேர்ந்துக்க. ஆனா கர்த்தா குரூப்பா அழிக்கிறதுக்காக நீ எப்படியாவது முயற்சி பண்ணணும். சார், மைனானி ஒருத்தி இருக்கா. மைனாவா? அந்த கடையோட புது ஸ்டாஃப். கர்த்தா குரூப்புக்கு எல்லா வெற்றிக்கும் காரணம் அவதான். பிரச்சனை கொடுத்ததும் எங்க திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சதும் அவதான். அவளை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். மைனா, உன்னை நம்பி இங்க வேலைக்கு சேர்த்துக்கிறேன். எங்க கூட நாளையில இருந்து இங்க ஜாயின் பண்ணிக்க. தேங்க்யூ சார். சார், எனக்கும் வேலை போட்டு கொடுங்க சார். நான் +2 ஃபெயில் தான். ஆனா எந்த வேலையா இருந்தாலும் பார்ப்பேன். பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க புறப்படுங்க. தேங்க்யூ சார். நீங்க எதுக்காக உங்களுக்கு வேலை கொடுத்தீங்க? மைனா பரவாயில்ல, அவ ஒரு புத்திசாலியா இருக்காளே, அவளை நான் பார்க்கணுமே. அப்பா, உங்க மனசு என்னதான் இருக்கு? நம்மளை எதிர்த்து நிக்கிறது ஒரு சாதாரண பொண்ணு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ டீட்டெயில்ஸ் வேணும். அட, எதுக்குப்பா?
ம் சும்மா தெரிஞ்சுக்கதான். அப்பா ம் எதிரியா இல்ல, அவளை நம்ம பக்கம் கொண்டு வர ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த பொண்ணை நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா நாம கண்டிப்பா ஜெயிக்க முடியும். மைனாங்கிற அந்த புத்திசாலியான ஸ்டாஃப் கர்த்தா குரூப்ல இருந்து வந்து இங்க நம்ம ஸ்டாஃபா வந்து சேர்ந்தான்னா இங்க பல மாற்றங்கள் வரும். இனி அவதான் நம்மளோட டார்கெட். அவளை பத்தி மட்டும் யோசிச்சா போதும். அம்மா வேகமா வா, அக்கா வராங்க. நீங்க எதுவும் பேச வேணாம். சின்ன குட்டி, ஐயோ என்னாச்சு? சின்ன குட்டி கோவமா இருக்காளா? ஆமா, மைனாக்கா கிட்ட நான் பேச மாட்டேன். சுஜாவா மைனாக்கா குடிக்கவே இல்லை தானே? ஐயோ அது என்ன அப்படி? மாயாவி முகமுடி வாங்கி தரேன்னு வாங்கி தரல. அதுவா, இதுதான் விஷயமா? அடுத்த வாட்டி கடையில விற்கும் போது நான் கண்டிப்பா அதை வாங்கி தரேன். உண்மையாவா? உண்மையா. நம்ம 2 பேரும் இனி ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்படிதானம்மா? அப்படிதான். அப்புறம் மைனா, நான் அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க? பணம் கிடைக்குமா? மைனா நீ கவலைப்படாம இரு, இப்போதைக்கு 16,000 ரூபா தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு 2 மாசமா சம்பளம் வரலையாம். கல்ஃப்ல ஏதோ பிரச்சனையாம். உன்னை பத்தி சொன்னப்ப அவரும் ரொம்ப தான் வருத்தப்பட்டாரு. ஆனா அங்கேயே சூழ்நிலை சரியில்லை. பரவாயில்லக்கா. அப்போ இந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சா? அந்த சிவானங்கிட்ட கேக்குறேன்னு சொல்லியிருந்தேல்ல, அவருக்கு வட்டி கொடுத்தாலும் நேரத்துக்கு பணம் கிடைக்கும்ல. அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், ஆனா இப்ப எதுவும் கொடுக்க முடியாதுன்னு தான் அவர் சொன்னாரு. அக்கா, சிவானாவை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக சொல்லுங்க. இப்போ சிவானங்கிட்ட இவ்வளோ பணம் வாங்க வேணாம்னு தானே சொன்னேன். அதுக்காக இல்ல, வேற ஒரு விஷயமா வீட்ல இருக்கிறவங்க சம்மதிப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் வீட்ல இருக்கிற எதையாவது வித்தாவது கடனை முடிக்கணும். பார்க்கணும்னு நீங்க சொன்னா போதும். கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக சொல்லுங்க. நான் சொல்றேம்மா. சரி, நான் வரட்டுமா? டாடா மைனாக்கா. டாடா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.